ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வாரம் பாலாஜி அண்ணா விசஸ் சவுந்தரண்ணா. பாலாஜி அண்ணா டீம் பேர் மாஸ் டீம், சவுந்தரண்ணா டீம் பேர் பாண்டா. இருங்க பாண்டாட்ட கொடுக்குறேன். ஒருத்தர் அது நானும் பேசுறேன் அவனும் பேசுறப்ப ரொம்ப கிளாஸ் ஆகுது. முதல்ல பந்தே 6. ஆமா இதுல நான் ஸ்ட்ரைக்கர் காட்டவே மாட்டேங்குது. யாரு பண்ணான் இருக்கா? அது வைடு தான். 6-2 வைடு 2 டாட் எதுல இல்ல மாப்ள ஸ்கோர் பண்ணு போட்டிங்களா? இல்ல இவன். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது டீம் யூனிகார்ன்ஸோட இந்த வாரத்துக்கான ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நல்ல ஃபீலிங். கும்ஃபு பாண்டா டீமுக்கும் மாஸ் டீமுக்கும் மேட்ச் நடக்குது. கும்ஃபு பாண்டா டீம் வந்து லாஸ்ட் தோல்வி அடைஞ்சு பேட்டிங் கொடுத்துருக்காங்க. மாஸ் டீம் போட வந்திருக்காரு அவங்க டீமோட கதிர் ப்ரோ. பந்தய 6 அடிச்சிருக்காரு நம்ம ஷாம் ப்ரோ. செகண்ட் பால் வைட், அடுத்த பால் மறுபடியும் 2 ரன்ஸ். கடைசி பால்ல தேர்ட் பால் நோ பால் 6. இதுவரையும் 3. இல்ல அதாவது என்னன்னா அவன் சொல்றது இப்படி தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. அப்படிதானயா? நீங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன் நோ பால் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே பாத்துக்கிறோம். மாப்பிள்ள என்ன சொல்லுங்க இப்ப நம்ம பாப்போம். இல்ல இப்படி இருந்தா நோபல் கிடையாதுல்ல. இல்ல நான் தூக்கிட்டாராமா. இப்படி இருந்தாலும் நோபல் இப்படி இருக்கு ப்ரோ. இங்க இப்படி இருக்கு. இல்லனா அது தூக்குறேன்னு சொல்றாரு. சரி விடுங்க, நோ இஷ்யூ, நோ ஃப்ரீட் போடுங்க. இல்ல பாருங்க இப்படி வச்சாலும் நம்ம தூக்குனா அப்படி எவ்வளவு பேர் வரும். அதான் சொல்றேன். அப்படியே தான் லைன்ல வச்சு நீ தூக்குனீனா நோபல் தான்ப்பா. லைனுக்கு வெளிய இருந்தா வரும். இந்த கால் இது வரைக்கும் உள்ளதான் இருக்கு. டைம் ஆச்சு சீக்கிரம். என்னப்பா நோபல் ஃப்ரீ. சரி விடுங்க. இல்ல இப்படி இப்படி வந்தா நோபல் கிடையாதுப்பா. இங்க ஒரு சின்ன கான்வர்சேஷன் சொல்றதுனால தான் இங்க வா. ஓரளவுக்கு வெளிய நீ சொல்ற நோபல் தானே. இப்ப ராஜா எனக்கு என்னன்னா போறாருன்னா இருக்கா இப்படி இருக்கு. இப்படி கால் எடுத்துறது ஏன் ப்ரோ? இது கிடையாது, இதுதான் பயங்கரமான கான்வர்சேஷன். நோ பாலா இல்லையாண்டு போக போக இந்த 5 மேட்ச் நல்லா சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரீ கிட் வேற. ஓ வைடு நல்ல பால். முதல் ஓவர்லயே சூடு பிடிச்சிச்சு டீமு. இனிமேல அடிதான் உதத்தான். ஒரு 6 ஃப்ரீ கிட் டெலிவரியில. நல்ல ஷாட். முதல் ஓவர் சும்மா பொலன்னு பொலந்துட்டு இருக்காரு நம்ம கதிர் ப்ரோ. ஓவர் ஷாம் ப்ரோ அவர்கள். ராஜா ரெட் டிராகன் சிவாய் மட்டுமே. பாலரா எத்தனை பால் எங்க வர நீ? லாஸ்ட் ஒன் மோர் பால். முதல் ஓவர் சும்மா அனல் பறக்கிற விவாதம். இதே மாதிரி அனல் பறக்கிற ஸ்கோர். மொத்தத்துல ஆட்டம் சூடு பிடிச்சிருச்சு முதல் ஓவர்லயே. நல்ல பால். லாஸ்ட் பால் டாட் பால். இப்ப 2வது ஓவரை போட வராங்க அவங்க டீம்ல இருந்து. மாஸ் அணியினர் முதல் ஓவர்ல 24 ரன் கொடுத்திருக்காங்க. அருமையா பேட்டிங் பண்ணிருக்காரு அவங்க டீம். முதல் ஓவர்லயே நம்ம ஆளுங்க சும்மா பட்டை கிளப்பிருக்காங்க. கும்ஃபு பாண்டா அணியினர் 2வது ஓவர் போட வந்திருக்காரு அவங்க டீமோட ஆஸ்தான பவுலர் பிரதீப் அவர்கள். வேணாம் லெக் ஸ்பின்னர் அவரு.
ஒரு நல்ல ஒரு கட்டர் போடுவாரு. ஆனா இல்ல வேணாம். அவரு டீமோட ஆஸ்தான பவுலர் அவரு. இப்ப எங்க டீம்ல அவர் அடிக்கிறதுக்கு ஒரே ஆள்னா நம்ம டர்ஃப் கேன்சல நம்ம விக்கி ப்ரோ தான். நீங்க எந்த லென்த்ல வேணாலும் போட்டாலும் அடிப்பாரு. அப்படியே கேப்பபிலிட்டியான பேட்ஸ்மேன் அவரு. நம்ம பிரதீப் எப்படி ஃபேஸ் பண்றான்னு பார்க்கலாம். அண்ணா கேட்ச் மிஸ், கீப்பிங் கேட்ச், நல்ல ஒரு கேட்ச். ஆனா மிஸ் பண்ணிட்டாரு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கீப்பர் பாலாஜி. ஒரு நல்ல ஃபைட்ல போயிட்டு இருக்குது. அகைன் ஒரு 2 runs நல்லா போட்டுட்டு இருக்கான் பிரதீப். இந்த ஓவர்ல 4 பாலுக்கு இதுவரை 5 ரன் தான். ஒரு மேட்ச் அவர் நிக்கிட்ட ஒரு மேட்ச் நீங்க சும்மா பொட்டை கலப்புறமா விளையாண்டுக்கிறாங்க நம்ம பசங்க. சும்மா கொலகொலன்னு ஆடிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. மறுபடியும் அகைன் ஒரு 2 runs நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு நம்ம விக்கி ப்ரோ. லாஸ்ட் பால். விக்கி ப்ரோ பாத்தீங்கன்னா ஒரு ஐடி எம்ப்ளாயி. ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31. 2 31. 2 ஓவருக்கு அணி எண்ணிக்கை 31. இந்த ஓவர்ல வெறும் 7 ரன் மட்டுமே கொடுத்திருக்காரு நம்ம பிரதீப் அவர்கள். 3rd ஓவர் போட வந்திருக்காரு ராக்கெட் ராஜா. இவர் பந்த சும்மா தட்டுன்னு தட்டிட்டே இருப்பாரு. நல்லா இடுறாரு. இல்ல நாட் பால். நல்லா கொத்து. இவர் நினைச்சிட்டு போல. சுமாரா ஒரு 110ல வந்துச்சு இந்த வந்து. வாய் டெலிவரி. ராஜா பாடா. நோபல் கரெக்ட் தான். அவன் நிறுத்தவே இல்ல. ஏய் ஃபீல் நல்லா ஃபீல். அவன் நிக்கவே இல்ல. ஆமா நோபாலா. நோபால் ஃப்ரீ. நோபால் ஃப்ரீ ஹிட். ஆமா டாட் ஃப்ரீ ஹிட். தடுத்தலாம். ஏய் வேற மாதிரி 2 runs நல்ல ஒரு 2 நின்னு போடுங்க. 6 நல்ல பேட்டிங் சாம் நல்லா பேய் ஃபார்ம்ல இருக்கிறாரு. நம்ம அந்தாண்ட மந்திரம் போட்டாரு பிரதீப். ஆனா மந்திரம் என்கிட்ட பாஜாலாம் பலிக்காதரான்னு சொல்லிட்டு எகைன் ஒரு 6 ஸ்ட்ரைட் திசையில நல்ல ஷாட் பாட்டை கிளப்பிட்டுக்கிறாரு நம்மளு. ஆஹா சிங்கிள் நல்ல ஃபீலிங் அங்க ராஜா இருந்தே. லாஸ்ட் பாலா இந்த ராஜா 555. பவுண்டரி. இந்த ட்ரைனா அவள இந்த பால் லாஸ்ட் பால். நோ பால் கொடுத்தா. கட் பால் ஓவர். அணி எண்ணிக்கை 40. 51. 3 ஓவருக்கு 51 அடிச்சிருக்கான் டீம் குங்ஃபு பாண்டா. சும்மா பொழக்கிறாரு நம்ம ஷாம் ப்ரோ. 3 ஓவருக்கு இல்ல நம்ம கத்திட்டு இருக்கோம். ஜாலியா இருக்குல்ல. 150 வந்துரும். ஷாம் 4வது ஓவர் போட வந்துக்கிறாரு அவங்க டீம்ல ஹரி ப்ரோ. இல்ல அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பவுலரும் கூட. இங்க ஒரு நல்ல ஃபீல்டிங் நம்ம பிரதீப் இருந்து. நல்ல ஷாட், இன்சைட் அவுட் ஷாட், பவுண்டரி ஆஃப் திசையில நல்ல ஒரு கார்னர்ல நல்ல ஷாட். நம்ம விக்கி ப்ரோ இருந்து நல்லா ஆடிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ். 1 இயர் ஆகுதுல. அகைன் சிக்ஸர். ஆமா நான் அந்த வீடியோவை பார்த்தே. நல்ல சிக்ஸர் ஸ்ட்ரைட் திசையில போட்டு அடின்னு அடிக்கிறாங்க நம்ம டீம் பசங்க. இவங்க போற போக்க பார்த்தா இப்பதான் சொல்லலாம் நினைச்சேன் நம்ம ஆளுங்களுக்கு பேட்டிங் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு சுபாஷ். ஆனா நமக்கு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. ஏப்பா 4வது ஓவர் தானே போடுறாங்க. அவுட் ஆயிட்டு வந்துட்டாரு நம்ம ஐடி எம்ப்ளாய் ஆன விக்கி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, நீங்க எப்படி ஆனீங்க, நீங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அட சொல்லுங்க ஏதாச்சும். ட்ரையா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனா டார்கெட் வச்சா கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணலாம். நல்ல பால் ரெடி. ஓகே ப்ரோ. ஆனா இந்த பவுலிங் மார்க்கெட்டையெல்லாம் பார்த்தா இப்ப எவ்வளவு அடிச்சாலும் தாங்காது போல. நம்ம கிட்ட இருக்கிற பவுலிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங் அடிச்சு போடுவோம், எப்படியோ 4 பேர் அடிச்சா போதும். நல்லா வரும். நம்ம கிட்ட இருக்கிற பவுலிங் கெபாசிட்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏய் டீம் ஸ்கோரா உங்க டீம்ல 7 பேர் வந்துட்டாங்களா? 4 ஓவர் 65. 4 ஓவர் அணி அன்னைக்கு 65. அடுத்து அப்படியே வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்த ஓவர் போட வந்துக்கிறாரு ராஜ் ப்ரோ. முத பால் 2 அடிச்சிருக்காரு ஷாமே லெக் சைட் திசையில.
சூப்பரா ஆடிட்டு இருக்கான். என்னது போல இல்ல ஸ்பீடா இல்ல. ஓ நல்ல பாலிங். ஓ நல்ல ஃபீலிங். நல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா போராடிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கோரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க ரன் அவுட்கான வாய்ப்பே மிஸ். டேய் சிங்கிள் மட்டுமே முட்டிராரே. இப்ப வந்துக்கிறாரு எங்க டீமோட காட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர் கோவம் வந்துடும். ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் நம்ம சொல்லி வாய முடிக்கல. ஒரு பவுண்டரி, பயங்கரமான ஒரு ஹேண்ட் ஸ்விங் வச்சிருக்கிற ஒரு பேட்ஸ்மேனா நம்ம சுபாஷ் தான். அவ்வளோ ஃபோர்ஸா ஆடுவாரு, சூப்பரா ஆடுவாரு, நல்ல ஹேண்ட் ஸ்விங் அவருக்கு, நல்ல ஃபோர்ஸ். இவெல்லாம் அடிச்சாருன்னா எவ்வளவு தூரத்துக்கு போகணும்னு தெரியாது, அவ்வளவு ஃபாஸ்ட் ஆடுவார் டர்ஃப்ல. நல்லா கேட்சனா. நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு ஹிட்டர். அவருக்கு நல்லா செட் ஆகிடுச்சுன்னா பொல்லாடவே தோத்து போயிடுவான், அந்த அளவுக்கு ஆடுவாரு. நல்ல ஒரு ஃபினிஷர் நம்ம சுபாஷ் அவர்கள். ஸ்கோர் 5 ஓவர் ஆடிட்டு இருக்காங்க. 5 ஓவர் முடியல. அணி எண்ணிக்கை 76 4. 5 ஓவருக்கு 74 ரன் அடிச்சிருக்கோம். இன்னும் லாஸ்ட் 3 ஓவர்ஸ். இன்னும் 3 ஓவருக்கு எவ்வளவு அடிப்போம்னு பார்க்கலாம். ஓப்பனிங்ல நல்லா பேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா டார்கெட் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாலாஜி வந்திருக்காரு அவங்க டீம்ல பவுலிங் போட. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். டாஸ் வேணா முடிச்சு விட்டான் போங்க. நல்ல டாட் பால். ஷாம்ரோ சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, 43 ரன் அடிச்சிருக்காரு 20 பாலுக்கு. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பாலாஜி 2 பால் சூப்பரா. பாலாஜி அவர்கள் 3வது பந்தை போடுகிறார். தங்கம் கொத்துரா. Again ஒரு டாட் பால். 3 டாட் பால்ஸ், 3 consecutive டாட் பால்ஸ். அடுத்து இருக்கிறாரு நம்ம ராசா, ஒரு 40 ரன் கொடுக்கிற ராசா. Again ஒரு டாட் பால். வேற மாதிரி இன்னும் 2 பால். இந்த ஓவர்ல ரன்னே வரல இது வரைக்கும். என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு பார்ப்போம் நம்ம பசங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கைக்குள்ள ராஜனா கைக்குள்ள. 4 பால் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட். லாஸ்ட் 1 பால். Not a ball. Out of the match. 6வது ஒரு லாஸ்ட் பால் போடுறாரு நம்ம பாலாஜி. நல்ல பால் நானா. இந்த ஓவர் சூப்பரா போட்டிருக்காரு நம்ம பாலாஜி அவர்கள். 4 ரன் மட்டுமே. நோ பால் ஸ்டம்ப் இருக்கு. இந்த டைம் பவுலிங் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பால் நாட் பால். நோ பால். ஏய் யார்டா பேட்? இவனுதா? இவ்வளவு பெரிய நாட் பாலுக்கு ரன் அவுட் மட்டும் தான் இருக்கு. நோ பாலுக்கு ரன் அவுட் மட்டும் தான் இருக்கு. ஸ்டம்ப் இல்ல இல்லையாம்பா. நம்ம ஒரு பெரிய கிரிக்கெட்டர் நினைச்சு நம்மள கேட்டா நம்ம சொதப்பிட்டோம். மன்னிச்சுவாங்க மக்களே. ஓட வந்துட்டாரு ராசா. வைட் முதல் பாலே ஊத ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ராஜா. வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஓ டர்ன், லெக் டர்ன்லாம் பண்ணிக்கிறாரு. வைட். செகண்ட் பால் புல்லட் ஷாட். அங்க டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். வைட். 2 பாலுக்கு 2 வைடு போட்டு ரன்னை ஈக்குவலா கொண்டிருக்கிறாரு நம்ம ராஜா அவர்கள். இன்னும் 4 பால் இருக்குது. இந்த ஓவர் பாத்தீங்கன்னா பவர் பிளே, பவர் பிளே. இப்ப நான் பேட்டிங் போறேன். பேட்டிங்காக சௌந்தரன் வந்திருக்காரு. எங்க டீமோட கேப்டனுக்கு சண்டா போடுறதுக்கு வேற யாரும் இல்ல. மோஸ்ட் ஹாட் பேட்ஸ்மேன். கேக்கதா? சும்மா விளையாடுக்கு சொன்னாங்க, நீங்க ஆடுங்க. மைக் ஒண்ணுதான் இருக்கு. ஒரு டாட் பால். 2 பால் இருக்கு சார். 2 பால் இருக்கு. லாஸ்ட் 2 பால். பால்ல ஒரு 6. ஏய் வேற மாதிரி பால். ஒழுக்கமா போட தெரியுது அவங்களுக்கு. மைக் இருக்கா? 80. லாஸ்ட் பால் 6. கேட்ச். நல்ல ஓவர். எஸ், நல்ல ஓவர். குட் சண்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஓவர் போறக்க போனனே வந்துட்டாரு. எதுக்கு போனாருன்னு தெரியல. நல்லா சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். நம்மள சண்டா போட்டு முடிச்சு விட்டாங்க. அவுட் ஆயிட்டாங்க. 4 ஓவர் 65 இருந்தது. அடுத்த 3 ஓவர்ல 3 பால் 15 ரன் தான் விட்டுருக்காங்க. அதுக்கு அப்புறம் கன்சிக்யூட்டிவா இந்த ஓவரே கிட்டத்தட்ட டாட் தான்.
ரெடி ஃபுல்லா ரெடி ரெடி. அணி இன்னைக்கு பரிதாப நிலவில போயிடுச்சு. 80 ரன், 5 ஓவருக்கு 75 இருந்துச்சு. சைடுல தான் முடிச்சாரு. இல்ல சைடுல தான் முடிச்சாரு. ஆனா முன்னாடி வரல, ஸ்டிக்குக்கு முன்னாடி வரல இல்லனா ஸ்டம்புக்கு சைடுல இங்க வந்துட்டாரு. முன்னாடி சைடுல இப்படி தான் முடிச்சாரு. ஃபுல்லாவே சைடு தான். ஸ்டம்புக்கு முன்னாடி தான் கை வச்சு. அண்ணா ராஜரா அங்கே வந்து நின்னுக்கண்ணா. நோ பாலா. கீவிங் போயிடணும். சரி போயிட்டு. ஃப்ரீ ஹிட் முறையில பந்து நமக்கு சாரி நோ பால் முறையில ஃப்ரீ ஹிட்டா கிடைச்சிருக்க ஒரு பால். அவர் கீப்பர் ஃபீல்டிங் மாத்தலல காரணத்தினால நோ பால். லாஸ்ட் ஓவர் வந்திருக்காரு நம்ம பிரதீப் அவர்கள். ஓடி அண்ணா கொஞ்சம் ஃப்ரீ ஹிட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் ஓவர் சூப்பரா போட்டுருக்காங்க. கடைசி 3 ஓவர் சூப்பரா போட்டிருக்காங்க அவங்க டீம். ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ல நல்ல ரன் ரேட்ல இருந்தோம். அடுத்த 3 ஓவர் அப்படியே சங்கூதிட்டோம். வானவேடிக்கை நிகழ்த்துறாரு நம்ம சாம் ப்ரோ. ஜாலியா டூஸா கூட டாட் பால். அகைன் ஒரு டாட் பால். கன்சிக்யூட்டிவா டாட் பால்ஸ் போட்டுட்டே இருக்காங்க. 6 சாம் 50. லாஸ்ட் 2 balls. நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் திசையில. லாஸ்ட் 2 பால் ஷாம் அவர்கள் அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அகைன் ஒரு டாட் பால். லாஸ்ட் 1 பால். மகேஷ் தன்னோட வாக்குறுதியை நிறைவேற்றிட்டான். போதும். சிங்கிள். அணியின் எண்ணிக்கை 88. 89 அடிச்சா நாங்க டார்கெட் வந்து 88 கொடுத்துருக்கோம். 87. சும்மா கமெண்ட் 8 ஓவருக்கு 88. 8 ஓவருக்கு 88. நல்லா சூப்பரா ஆரம்பிச்சாங்க. 89 தான். 89 டார்கெட். 89 டார்கெட். அண்ணா இந்தாண்ணா கதிர்ண்ணா. அண்ணா அவ கேட்க 87 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க எங்க டீம். ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்கு அவங்க 63. இப்ப அடுத்த 4 ஓவருக்கு அவங்க மொத்தமா 89 டார்கெட் அடிச்சிருக்காங்க. 89 நோக்கி பாலாஜி அண்ணன் டீம். சாம் ரொம்ப நல்லா ஆடி 8 ரன் அடிச்சா நாங்க வின்னிங். 54 ரன் 30 பாலுக்கு 87 டார்கெட்டா 88 89 டார்கெட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல நாங்க நல்லா பவுலிங் போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் ஓவரே சவுந்தரனா கொஞ்சம் டைட் பண்ணலான்னு வந்திருக்காரு. ஆனா எங்க பேட்ஸ்மேன் ஹரி அப்படி இல்லை. ஒரு நிமிஷம் பசங்களா நாங்கிற மாதிரி யாரு போட்டாலும் அடிப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். என் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து இருக்கான். பவர் பிளே ஓவர் போறதுக்காக சவுந்தரன் வந்திருக்காரு. சூப்பர். அவன் அடிச்சானா அடியா இருக்காது, இடி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே 2 ரன்னுக்கு போயிருக்காரு. இதான் மைண்ட். சவுந்தரன் ஓவர் 12 ரன் போதும். எங்கள் மகேஷ் எங்க டீம் அவங்க டீமுக்குள்ள எங்க பிளேயர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு தான் மகேஷ். எங்களுக்காக ஒரு கேட்ச் நம்ம பையன் ஒருத்தர் இருக்கு அவங்க டீம்ல. மகேஷ் த ரோபோட். சாப்பிட்டீங்களா? அதாவது இப்போ வந்து கேட்ச் அடுத்த பாலே கேட்ச் கொடுத்துட்டான். ஹார்ட் ஹிட்டர் இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் பேர் கதிர். படையப்பா சீக்கிரம் டைம் முடிச்சுக்காதீங்க, சீக்கிரம் முடிச்சு வந்துருங்க சரியா? தேர்ட் பால். நல்ல லென்த் பால். ரெண்டு பால் இருக்கு. இன்னும் இந்த ஓவர் முடிவில் 2 பால் இருக்கிறது. ஒரே ஒரு 2 தான் போய்க்கிறது. நல்ல ஓவர். அட்லீஸ்ட் 2 பாலுக்கு ஒரு 6 ரன் வர வேண்டும் மேக்ஸிமம். 2 ஹிட்டர் அடித்தாலும் நல்ல ஸ்கோர் தான். 2 பால். யார் ஸ்கோர் போடுறா? லாஸ்ட் பால். யார் ஸ்கோர் போடுறா? நல்ல பால் சவுந்தரநாட்டு இருந்து நல்லா கட்டாச்சு. வைட்.
லாஸ்ட் பால் நல்ல ஓவர் போட்டிருக்காரு. சரி இந்த பேச 3 ரன் தான் கொடுத்துருக்காரு. மானே தேன் மணி ராஜபுரம் தாங்க கேட்ச். ஃபர்ஸ்ட் நம்ம team பேர் என்ன? 9 ரன், 1 விக்கெட். ராஜா நம்ம டீம் பேர் என்ன? செகண்ட் ஓவர் போடுறதுக்காக சிவா. டீம் மாசா, பேரே மாசா. ஓகே, எவ்வளோ நான் ஸ்கோரு? 9. ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. சவுந்தர் ப்ரோ வந்து ஓவர் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 ரன்கள், ஒரு மெயின் பிளேயர் ஹரி வந்து அவுட் ஆயிட்டாரு. ஒரு தவறான ஷாட்டு, கையிலே வந்து கேட்ச் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ வந்து அடுத்த ஓவர் வீசுறதுக்கு சிவா வந்திருக்காரு. ஒரு நல்ல பால் டெலிவரி. இல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வைடு இருந்தாலும் நல்ல டெலிவரி. மறுபடியும் ஒரு நல்ல பால், எல்பி, கிளீன் எல்பி. ஆனா நம்ம இதுல எல்பி இல்லாதனால அவுட். எல்பி அவுட் இல்லை. இப்போ இறங்கி வந்து ஒரு டூ கட் பண்ணியிருக்காரு பாலாஜி அண்ணன். டீம் கேப்டனா இப்போ அவரோட வேலையை செய்ய ஆரம்பிக்கலாம். 3 பால் இருக்கு. நல்ல பவுலிங் சிவா. கூட்டி ஒரு தரையை கூட்டுன்னு கூட்டி 2 ரன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல, தப்பே இல்லை. 2 பால் இருக்கு. லாஸ்ட் 2 பால் சிவா நல்ல 2 பால். ஒரு பால் டாட் ஆனாலும் 3 பால்ல 3 2 அடிச்சு ஒரு 6 ரன் அடிச்சிருக்காங்க. அந்த இதுதான் ஒரு ஷாட்டு. கடைசி பாலுங்கிறதுனால ரன் ஓடலை. நல்ல ஓவரா பாய். ரன் ஓடி இருக்கலாம், பட் சான்ஸ் எடுக்கல. 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. 16 ரன். 6 ஓவருக்கு 73 ரன் தேவை. ஓவர் எவ்வளவு? அப்பதான் வந்து விநாயக் மகாதேவ் பாலாஜி 2 ஓவர் முடியல 16 ரன். பாலாஜி ரிட்டையர் வாங்கல, பேட் மாத்துறாரு. டாஸ் பால் போடுவோம் பாருங்க. 73 ரன். இன்னும் 6 ஓவருக்கு 36 பாலுக்கு 73 ரன் அடிப்பாங்களா டீம் மாஸ்? 16. ஃபர்ஸ்ட் பால் மகேஷ் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட்டு, ஆனா ஒரு நல்ல ஒரு டெலிவரி. செகண்ட் பால், அந்த பால் மேலேயே போக மாட்டேங்குது. அடுத்த பால் மறுபடியும் ஒரு 2. தேர்ட் பால். பாண்டா டீம் வந்து நல்லா பவுலிங் வீசிட்டு இருக்கிறாங்க. சிங்கிள் போனா ஓடு சிங்கிள் தான். பால் எவ்வளவு தூரம் போன மாதிரி இருக்குது, ஆனா ஒரு சிங்கிள் தான் ஓட. 3 பால் இருக்கு. நல்ல ஓவர் அடி. பாத்தீங்கன்னா இப்ப 3 பாலுக்கு ஒரே ரன் தான் போயிருக்குது. ரன்னே ஓட விடமா. 2 பால். ரன்னு ஓட விட மாட்டாங்க. ஸ்ட்ரைட்ல போச்சுன்னா என்ன ஸ்டாப். லாஸ்ட் பால். கட்டையெல்லாம் வைக்கிறாங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி கட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் பால். ஏதோ ஒரு பால் கிடைச்சிருச்சு, அதுவும் முட்டை தான். அவரு அரை கிரவுண்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஓவர் மகேஷ் இருந்து. 5 ஓவருக்கு 70 ரன். ஒரே 3 ரன் தான். 5 ஓவருக்கு 70 ரன் தேவை. 6 பால்ல 3 ரன் தான். நல்ல ஓவர். ஒரு 2 ஒரு சிங்கிள் தான். மீதி எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டாரு. விக்கி ப்ரோ வந்திருக்காரு அடுத்த ஓவர் வீசருக்கு. 4 ஒரு நல்ல ஷாட் தான். 4 போயிடுச்சு. டீம் மாஸ் காட்டுவாங்களா? பார்க்க தான் தெரியுது. அவ்வளோதான். மறுபடியும் ஒரு டாட். டாட் தான் நம்மளை வந்து ஃபோர்த் பால் வந்து பேட்லயே பட மாட்டேங்குது. ரன்னு இங்க ரொம்ப டைட் கொடுக்குறாங்க, ஓட முடியல. ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு ரன்னு வர மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. பால் எல்லா பாலுமே வந்து பாத்தீங்கன்னா டாட் மட்டும் தான் இருக்குது. அதுவும் வைடு கிடையாது, நாட்டை பாலா போயிடுச்சு. டாட் பால் மட்டும்தான் அதிகமா இருக்குது. நல்ல ஓவர் நானா 4 ரன் தானே கொடுத்துருக்கீங்க. வெறும் 4 ரன் தான் இந்த ஓவர்ல போயிருக்குது.
இருக்கு 4வது ஓவர் போயிட்டு இருக்குது. ஆனா வெறும் 4 ரன் 5 ரன் அடிச்சிட்டு இருக்காங்க ஒரு ஓவருக்கு. வைடு ஒரு வைடு பால். பாலே அடிக்கவே முடியல. பேட்லயும் படம். 4 ஓவர் 24. அடுத்த 4 ஓவருக்கு 65 ரன் வேணும். பிரதீப் ஓவருக்கு ரன் சொல்றான். பார்த்து பண்ணுங்க பாலாஜி. 3 ரன் தான் மைனஸ் ஆகிற மாதிரி. கேப்டன் இப்பொழுது களத்தில் இறங்கி ஆடுவாரா? 4 ஓவருக்கு 65 ரன் வேணும். அடித்தார் 6. இல்லண்ணா இதுல ஆடியோ மைக்ல பால் போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. செகண்ட் பால் பாத்தீங்கன்னா இது நல்ல முடிக்கிற மாதிரி தெரியல. அவங்க முன்னாடி வந்து அந்த கேட்ச பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஒஸ்டா ஆடிட்டு இருக்கோம். இனி ரிஸ்க் எடுக்கலைன்னா ரஸ்க் சாப்பிடும். ஏன் நிக்கிறீங்க? 5வது ஓவர் போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 பால் 4 பால் டாட் பால். 4 பாலுமே டாட் பால். 3 பால். இது வரைக்கும் டீமுக்கே ஒரு 6 ஒரு 4 தான் போன மாதிரி இருக்கு. நோ பால். ஃப்ரீ. ரொம்ப நேரம் கழிச்சு 2 ரன் வந்த மாதிரி இருக்கு. 10 பாலுக்கு 15 பால் ஆச்சு ஒரு பவுண்டரி போய் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 2 வந்திருக்கிறேன்னு. சுபாஷ் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நல்லா பால் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அதுவும் 2 ரன் தான் போல. லாஸ்ட் 2 பால் ஒரு 6 பண்ணா போதும். நோ பால் வந்துச்சுனா வைடு. நோ பால் வைடு அப்படி இப்படின்னு ஒரு 4 பாலை வீசி 4 ரன் கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரு ரன் தான் போயிருக்கும் போல. அது 2 ரன் தான். ஃபர்ஸ்ட் 3 பால் டாட். லாஸ்ட் பால் ஏதோ ஒரு பால் கன்ஃபியூஷன் ஆகி எல்லாம் 2 மட்டுமே போகுது. 3 ஓவருக்கு 55 வேணும். 3 ஓவருக்கு 55 ரன்னு. கடைசியில பிரதீப் வந்து ரிட்டையர் கட் போட்டு டீம் மாஸ் இப்பொழுது மாஸ் காட்ட இறங்கி இருக்கிறாங்க. பிரதீப் வெறும் 34 ரன் தானா? ஒரு நிமிஷம். 5 ஓவர் 34 ரன். 18 பாலுக்கு 55. ரொம்ப ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் தான். இன்னும் இந்த அதுல 9 6 வேணும். அப்பதான் அந்த ஸ்கோரை வந்து இது பண்ண முடியும். 9s அதுல போகுமா? 2 சிக்ஸர் மழை பொழிஞ்சா மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும். 55 வேணும். இன்னும் 17 பாலுக்கு 53. இல்லாட்டி டீம் வந்து ரொம்ப ஒரு கடினமான சிச்சுவேஷன்ல. வெளியில வந்தாலுமே இல்லனா சொல்லிட்டாங்கல்ல. இல்ல பிரகாஷ் வந்து டென்ஷன் ஆகிறாப்ல. நோவாலா என்னன்னு 2 தப்பு இல்லைங்கிறாங்க. 2 நமக்கு தப்பு தான். 3 பால் 10 6 3 6 அடிச்சா தான் நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை அடிக்காதீங்கிறாங்க. ஆளை இறக்கக்கூடாது. 2 பால் இருக்கு. பிரதீப் வந்திருக்காப்புல. எப்படி ஒரு ஹிட் அடிக்கலாத்துக்கு சான்ஸ் இருக்கு. பால் நல்ல பால் நல்ல ரன்னிங். குட் ரன்னிங். பட் இந்த ரன்னு தேவைப்படாது. ஒரு நல்ல ஓவர். பிரகாஷ் கிட்ட இருந்து ஒரு 10-12 ரன் தான் போட்டிருக்காப்புல. 14 ரன் தான் இருக்குது. 14 ரன் 41. 12 பாலுக்கு 41 ரன். கிட்டத்தட்ட 7 6 அடிக்கணும். 7 6 அடிக்கணும். யாராச்சும் முன்னாடி வந்து ரொம்ப ஓவர். சிட்டி எல்லாம் வந்து நல்ல ஓவரை வீசி 3 ரன் தான் கொடுத்தாரு. சிட்டி திடீர்னு பவுலரா மாறுறாரு. கண்டென்ட் அவுட் ஆயிருச்சு இப்போ பிரதீப். கண்டென்ட் அவுட் ஆயிடுச்சு.
அந்த பேட் வாங்கலையா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் 6 ஆனா ஆபரேஷன் சக்சஸ் பேஷன் க்ளோஸ். நல்ல ஷாட் ராஜாநாட்ட இருந்து. இன்னும் 10 பாலுக்கு 37 வேணும். ஸ்டார்டிங்ல நெக்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டோம், அதான் பிரச்சனை. 4 நல்ல ஃபீல்டிங் ட்ரை பண்ணான் சாம். அப்போ அவனால தடுக்க முடியல. பண்ணிருங்க ப்ரோ. சப்பல் பேட் இல்ல. ஓகே தேங்க்யூ. கடைசி எவ்வளவு தேவைப்படுது? கடைசி இன்னும் 4 பால் 28 ரன் தேவைப்படுது. 26 ரன் தேவைப்படுது. அவ்வளவுதான், இந்த மேட்ச் முடிந்து விட்டது. ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ்ட் 2 பால் முடிஞ்சது. டீம் குங்ஃபு பாண்டா முதல் மேட்சை வின் பண்ணி விட்டார்கள். இந்த ஹரி நாய் எச்சக்கல பண்ணாத